இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், எல்லா காலகட்டங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாராம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனதுருகிற தேவன். அவர் கிருபையை உங்களை விட்டு விளக்காத தேவன். ஒரு வியாதிக்குள்ள இருக்கும் பொழுது பவுல் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். பவுலுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை தாங்கினது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை உங்களை விட்டு விலகாதபடி கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் நெருக்கப்பட்ட நேரத்தில் சீஷர்கள் பயந்து ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் அதற்கு நடுவில் வந்து நின்று சொன்னார், சமாதானம். இன்னைக்கு உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நெருக்கத்தின் சூழ்நிலைகள், பயத்தின் சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குற 2 வார்த்தை, கிருபையை விட்டு விளக்க மாட்டேன், சமாதானத்தோடு நீங்கள் இருப்பீங்க, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும், நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய நாமம் மனதுருகிற கர்த்தர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, என்ன காரியத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு ஏக்கத்தோட இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் என்னோட பேச மாட்டாரான்னு சொல்லி கூட இன்னைக்கு இந்த மெசேஜை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களுக்கு பதில் அளிப்பார். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையினால் உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.